சார் அதான் 2020 ஒரு ஜாயிண்ட் கமிட்டி மீட்டிங் போட்டிருக்காங்க. அதில் வந்து கர்நாடகாவோட பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, நீங்கள் சொல்ல மாதிரி பசுமை தீர்ப்பாயம் எல்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்து இந்த சீவேஜ்னால தான் வருது. 1400 MLD சீவேஜ் வர்றதுனால தான் அதில் இஷ்யூஸ் வருதுன்றக்காக சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அதில் பார்த்தீங்கன்னா ஃபீக்கல் கோலிஃபார்ம் நிறைய காணப்படுது. அது மெயினாக சீவேஜ் வாட்டர் விட்டு அதான் நம்ம அதில் வரும். ஸோ அதனால தான் இந்த ஃபோமிங் எல்லாமே வரும், உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் ஒரு இன்க்ளைனில் ஒரு ஹைட்லேருந்து டவுன்ஃபால் வரும்போது அந்த ஃபோமிங் அதிகமாகுது. ஆனால் அதிகமாகும். இது வரைக்கும் அந்த மாவட்டத்தில் இருக்கிற பொதுமக்களும் இங்கே கிளறு தண்ணி பயன்படுத்த முடியறதில்ல. இது வந்து பயன்படுத்துறதுக்கு அரசு நடவடிக்கை ஏதாவது எடுக்கணும் சார். ஏற்கனவே அவங்களோட அந்த யூஸ் பண்ணுற வாட்டர் சீவேஜ் வாட்டரை பொறுத்து நம்ம வந்து 40 STP போட சொல்லி அறிவித்திருக்காங்க ஏற்கனவே அந்த ஜாயின்ட் கமிட்டியில். இப்போ 26 STP கர்நாடக கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம வந்து அந்த மீதி உள்ள STPஸையும் போட சொல்லி வலியுறுத்திட்டு இருக்கோம். கர்நாடக அரசு அனுப்புறதுக்கான ஏதாவது திட்டம் வச்சிருக்கிறோமா சார்? இங்கிருந்து அணையிலிருந்து அதான் STP போடுறது தான் அவங்களுக்கு. அவங்க STPs போட்டாலும் நம்மளுக்கு வரத்து வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூனில் வரக்கூடிய வாட்டர். ஆனால் 365 நாள் ஆண்டுதோறும் இது வரது காரணம் அந்த வெளியேற அந்த சீவேஜ் வாட்டரால தான் வந்துட்டு இருக்கு தண்ணி. ஸோ அதுக்கு வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணி அந்த STPs போட்டாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கப்படும். சார், இப்போ இத்தனை நாள் பண்ணலை, இப்போ உங்களால் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அதுதான் ஒரு மாற்றத்துக்காக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக மக்கள் அதை நாங்கள் கண்டிப்பாக செய்து காட்டுவோம். இது சம்பந்தமாக கர்நாடக அரசு கூட பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்களா சார்? கண்டிப்பாக அது மாண்புமிகு எங்கள் முதலமைச்சர் வந்து கேட்டிருக்காங்க அதை பற்றி டீட்டெயில் ரிப்போர்ட். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஆய்வு பண்ணி அதை கொடுத்து ஒரு சுகமான நிலைமையில் அவங்க கவர்மெண்டோட பேசி கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு ரெக்டிஃபிகேஷன் பண்ண